தாவேக்கால வந்து எந்த ஒரு குற்றச்சம்பவமே இல்லை, எல்லாம் வந்து நான் இப்பவும் சொல்றேன், நீங்க பாதிக்கப்பட்ட ஒருத்தரை ஒரு பெண்ணை நீங்க குறிப்பிடுறீங்க. அந்த பெண் அப்படிப்பட்ட சம்பவம் நடக்கலைன்னு சொல்லி அந்த பெண் விளக்க வீடியோ போடுறாங்க. நடக்கலைன்னு சொன்னவரை ஒரு பாலியல் ரீதியான ஒரு வன்மத்தை அவங்க மீது கட்டமைப்பது ஜனநாயகத்துக்கு விரோதமானதா இல்லையா? இதான் பெண்ணிய சுதந்திரமா? இதான் பெண்ணுரிமையை பாதுகாக்கக்கூடிய கட்சி பண்ணக்கூடிய வேலையான்னு கேட்குறேன். அவங்களே சொல்றாங்க எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, இந்த மாதிரி ஒரு 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 தவறு, அதாவது திட்டமிட்டு இந்த மாதிரி ஒரு தப்பை பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு நடக்கப்பட்ட ஒரு விஷயம்னு சொல்றாங்க. அந்த பெண் நேரடியா ஒரு வீடியோவை போடுறாங்க. ஒரு பெண்ணு நேரடியா போடுறதுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? குறிப்பிட்ட இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்ணாகவும் இருக்கிறாங்க இல்லையா? அப்போ அவங்களுடைய மனமும் வலியும் வேதனைகளும் எவ்வளோ? அவங்க குடும்பத்தார் இன்னைக்கு அவங்கள பற்றி என்ன நினைப்பாங்க? அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க இன்னைக்கு அவ்வளோ பேர் என்ன நினைப்பாங்க? அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய மாணவியினுடைய பெயர் பட்டியலும் முகவரியும் வெளியில் வந்துருச்சுன்றதுக்காக இங்கே நம்ம எவ்வளவு கத்தணும், கதறணும். இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணலாமா?